ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு தேவார பாடல் பெற்ற கோயிலை பற்றி உங்களுக்கு விலாவரியாக சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் தமிழகத்தில் மொத்தம் 274 தேவார பாடல் பெற்ற கோவில் இருக்குது. இந்த 274 பாடல் பெற்ற கோவிலையும் மாவட்ட வாரியாக எந்தெந்த ஊர்களில் எந்த திருநாமத்தில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நீங்கள் இது வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இத்தனை மாவட்டத்தில் உள்ள தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் பெயர்களையும் அது இருக்கிற ஊரையும் நான் உங்களுக்கு வழங்கிட்டேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மதுரை மாவட்டத்தில் இருக்கிற தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தேவார பாடல் பெற்ற கோவில் சிவாலயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிக 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 குறைவு. மதுரை மாவட்டத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா தேவார பாடல் பெற்ற கோவில் மொத்தம் 4 தேவார பாடல் பெற்ற கோவில் தான் இருக்குது. அந்த கோவிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். செல்லூர், மதுரையில் செல்லூரில் திருவாய்ப்புடையார் என்ற தேவாலயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பரங்குன்றம் சத்தியகிரீஸ்வரர் இருக்குது. அப்புறம் திருவேடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இடகநாதர்னு பேரில் சிவபெருமான் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கார். இந்த 4 தேவார பாடல் பெற்ற கோவில் தான் மதுரையில் இருக்குது. அதனால் மதுரை மாவட்டத்தில் மிகவும் மிகவும் 4 கோவில் இருக்கிறதால வாய்ப்பு மதுரைக்கு ஒரு முறை போயிட்டு ஒரு நாள் சுற்றி வந்தினாலே இந்த 4 கோவிலையும் பார்த்துடலாம். 4 தேவார பாடல் பெற்ற கோவிலையும் பார்த்து ஈசனருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.